இயேசு சொன்னார், எடுக்க வேண்டாம். மத்தேயு 6வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். 6வது அதிகாரம் கடைசி வசனம். யோவான் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுங்க, என்ன வசனம் அது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மத்தேயு 28வது அதிகாரத்தில் இயேசு மரித்து உயிர்த்து வந்தது பிறகு சீஷர்களுக்கு 40 நாள் அளவாய் அவர் தரிசனமாகி அவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள். எப்பொழுதுமே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு சில வார்த்தை ரொம்ப நம்மளுடைய மைண்டில் ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இயேசு 4 விதமாக ஐஎம் செய், நான் அப்படிங்கிறதுல 7 விதமான காரியங்களை சொன்னார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நான் மெய்யான திராட்சை செடினார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே நல்ல மெய்ப்பெண்ணார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா நான் அப்படின்னா வேத தியாலஜி இறையியல் சம்பந்தமாக சொல்லுவாங்க, யெகோவா நானே அப்படி சொன்னார் பார்த்தீங்களா, ஐ ஆம் தட் ஐ ஆம். அது அடிப்படையில் தான் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மத்தியில் இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை நான் என்று சொல்லி பயன்படுத்தினார். அப்போ ஆண்டவர் இருக்கும் பொழுது நமக்கு அநேக உதவிகள் தேவைப்படுகிறது. நம்ம மேல தாய் தகப்பன் கொண்டிராத ஒரு அக்கறை தேவன் நமக்கு நம்மேல் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, வாலிப சிங்கங்கள். இதெல்லாம் ஒருவேளை அப்பா அம்மா படிக்க வைக்க முடியும், அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த படிப்பில் நல்ல மார்க் எடுத்தோம்னா, யாராவது மார்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட எக்ஸலில் போட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எக்ஸலில் போட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா மூலம் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக யார் ஃபஸ்ட் ரேங்கோ அவங்க மேலே வந்துடும், காட்டிடுவாங்க. அப்போ யாருமே அதுக்கு சிபாரிஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் போய் காலேஜில் போய் படித்து மேலே வந்துடலாம். காலேஜில் போய் நல்ல மார்க்கு, இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்ல மார்க்கு, அப்படி மேலே வந்துடலாம். இல்லை நல்ல வேதத்தை படித்து ஆராய்ந்து பார்த்தா அப்படின்னா கர்த்தர் ஊழியத்துக்கு அப்படி கொண்டு வருவார். பைபிள் படிக்கலைன்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு வர மாட்டார். தனிப்பட்ட முறையில் ஜபிக்கலைன்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு வர மாட்டார். அல்லேலூயா. அதே சொல்லுகிறேன் என்று சொன்னால் இது ரிலேட்டடாக சில வாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசி எழுதின புத்தகம் 45வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வாலிப சிங்கங்கள் வாசிங்க. ஏசாயா புத்தகம் இருக்குல்ல, 45வது அதிகாரம் 14வது வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடைய மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? புரியாதவங்க அல்லேலூயா சொல்லுங்க, புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தொழிலை பண்றோம், நம்ம படிக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்யறோம். அந்த காரியத்துல நமக்கு என்ன இருக்குது? ஒரு ப்ராஃபிட் இருக்கு. அல்லேலூயா. உடைய கவனத்தை திருப்பும்படிக்கு நான் அல்லேலூயா சொல்றேன். அதுல ஒரு ப்ராஃபிட் இருக்குது இல்லையா? அந்த ப்ராஃபிட் நம்மிடத்துல வந்து சேரணும் அல்லது சேரும் அப்படிங்கிறத இந்த ஏசாயா தீர்க்க தரிசியை கொண்டு அன்று யூதேயா ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார்.
அப்படி எப்படின்னா எகிப்துல நிறைய சம்பாத்தியம் இருந்துச்சு. ஹிஸ்டாரிக்கலா வரலாற்றினுடைய அடிப்படையில் எகிப்துல என்ன இருந்துச்சு? ரொம்ப சம்பாத்தியம் இருந்துச்சு. ஏன்? நல்ல விளைச்சல் இருந்துச்சு, நிறைய மகசூல் இருந்துச்சு, செல்வ செழிப்பு இருந்துச்சு. என்ன காரணம்? அந்த என்ன நதி இருந்துச்சு சொல்லுங்க? நைல் நதி. அல்லேலூயா. நைல் நதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தியோப்பியானுடைய வர்த்தக லாபம், ரொம்ப ரொம்ப வர்த்தகங்கள் அதிகமாக நடந்த ஏரியா எத்தியோப்பியா. சரியா? அதுக்கப்புறம் மூன்றாவது பாருங்க, நெடிய மக்களாகிய சபேரி, இல்லையா? சபேரி வர்த்தக லாபம். இப்போ மூன்று உலகத்திலேயே சிறந்த பிசினஸ் பீப்புள் அல்லது கிரேட் இன்வெஸ்டர், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுகிற ரிலையன்ஸ் மாதிரி, டாடா மாதிரி, பிர்லா மாதிரி, இவங்களாம் மாதிரி நிறைய உலகம் முழுவதும் வர்த்தகம் அன்னைக்கு பண்ணி கொண்டிருந்ததான மூன்று நபர்கள் குறித்து வேதம் சொல்கிறது. இவர்களுடைய வர்த்தக லாபம் யார்கிட்ட வரும்? உன்னிடத்துல வரும். தாண்டி வந்து உன்னுடையதாகும், அது உனக்கு சொந்தமாகும். இது எப்படி ஆச்சு தெரியுமா? இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் காணும் பொழுது யூதேயா ஜனங்களை 4 ராஜாக்களுடைய காலத்துல இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இது முதல் வசனத்துல இருக்கும். முதல் அதிகாரம் முதல் வசனத்துல 4 ராஜாக்களுடைய பேர் இருக்கும். டக்குன்னு எடுத்ததை வாசிங்க. கடைசி ராஜா எசேக்கியா ராஜா, இல்லையா? இந்த ராஜாக்களுடைய காலத்துல இந்த யூதேயாவை குறித்து ஏசாயா தரிசனம் காண்கிறார். எந்த ராஜாலாம்? முதல் வசனம், ஏசாயா முதல் அதிகாரம் முதல் வசனம். யூதாவின் ராஜாக்களாகிய, நீங்க நல்ல இதை கவனிங்க, உங்களுக்கு நமக்கு சில வருமானங்கள், சில லாபங்கள், சில ப்ராஃபிட்ஸ் நம்மளை தாண்டி வரும். அல்லேலூயா. தாண்டி வந்து நம்ம மதிலை தாண்டி போகாது. அது நம்முடையே என்ன செய்யும்? தங்கும், நம்முடையே இருக்கும், நம்முடையதாகும். அல்லேலூயா. நம்முடையதாகும். இரவு தியானிக்கின்ற பொழுது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க தம்பி. உசியா, யோதாம், ஆகாப், எசேக்கியா, 4 ராஜாக்களுடைய நாட்கள்ல காரியதரிசியா, ப்ராஃபட் யாரு இருக்கா? ஏசாயா நியமிக்கப்பட்டிருக்கிறார், தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க பாருங்க, இந்த ஊர்ல நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா சில இடங்களில் கர்த்தர் உங்களை அந்த தெருவில் அந்த ஊர்ல வச்சிருப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை அந்த இடத்துல வச்சிருப்பார். ஊழியம் செய்கிறவர்கள் வெளிப்படையாக ஊழியம் செய்யாமல் நிறைய தேவனுக்கு மறைமுகமாக ஊழியம் செய்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவினுடைய அந்தரங்க சீசனாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது, இல்லையா? அதே மாதிரி மறைமுகமாக இன்றும் பாருங்க. இப்போ நான் பாஸ்ட் சொன்னாங்க பன்றிமலை, அங்கெல்லாம் போய் அவங்க சாதாரணமாக ஒரு கேபேஜ் முட்டைக்கோஸுக்கு போதுமான சேர்மானங்களை சேர்க்காம அங்கே வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ முணுமுணுப்போம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல செழிப்பு இருக்கிறது, அதே ஊழியம் இனி ஒரு இடத்துல வறட்சியாக நடக்குது, இனி ஒரு இடத்துல சாப்பாடுக்கே வழி இல்லாமல் நடக்குது. அவங்க பிரயாசப்பட்டு போகிறாங்க, நிறைய நேரங்களில் வரீங்களான்னு சொல்லுவாங்க, நம்மளும் போக முடியல. அப்போ நம்ம சொகுசா பெரிய பிரசங்கியாளர் மாதிரி இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் நம்ம சகோதர சகோதரிகள் நமக்கு அருகாமையில திண்டுக்கல் எவ்வளோ தூரம், அதுலேயே ஒரு மலையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க பார்ப்பாங்க, தெருக்களில் நின்று ஜெபிக்கிறாங்க, தெருவில் நின்று ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. சரி, அப்போ எவ்வளோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், உலகத்தில் சிறந்து விளங்குகிற தொழில் அதிபர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களுடைய வர்த்தக லாபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த 45வது அதிகாரத்துல பாருங்க, அது சபேரின் வர்த்தக லாபம். இந்த சபேர்னா யாரு? இப்படி படிக்கும் பொழுதே நம்ம சில வசனங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த சபேர் இதற்கு முன்னாடி எங்க வாசித்திருக்கிறோம்? சொல்லுங்க. யோபுல வாசித்திருக்கோம். அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த நாட்கள்ல பிரசித்தமானவர்கள், பேறு பெற்றவர்கள்,
வர்த்தகத்தினால என்ன செஞ்சாங்க? தங்களுடைய ஆஸ்திகளை பெருக பண்ணியிருந்தவர்கள், லாபத்தை பெருக பண்ணியிருந்தவர்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல விவசாயத்துல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் போய் அப்படியே குத்தகைக்கு வாங்கிடுவாங்க. இல்லையா? குத்தகைக்கு வாங்கிடுவாங்க. சிறு சிறு விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு லாபங்கள் வரும், ப்ராஃபிட் வரும். அது தாண்டி வந்து உன்னுடையதாகும். அல்லேலூயா. இது அப்படியே யாருடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு தெரியுமா? யூதர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. நீங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களுக்கும் பிறகு பின்னாடி அதை தயாரிக்க, அதை வர்த்தகம் பண்ண யாரு தான் இருக்கிறாங்க? யூதர்கள் தான் இருக்கிறாங்க. அது எந்த எந்த பொருளாக இருந்தாலும் சொல்லுது, கீபோர்டா இருக்கட்டும், ஒரு ஃபேனா இருக்கட்டும், ஒரு நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், எல்லா ப்ராடக்டினுடைய மேனுஃபேக்சரிங்க்கு பின்பாக இந்த யூதர்கள் இருக்கிறார். இவர்களுக்கு ஆண்டவர் அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க பாருங்க, தேவன் இருக்கிறார், உன்னுடனே விலங்கிடப்பட்டு. பாருங்க, சாதாரண வார்த்தை அல்ல. அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார். கொஞ்சம் வருமானம் தானே, ஒரு சின்ன தொழில தானே செய்றீங்க, எப்படி இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்க? அவன் சின்ன படிப்பு தானே தம்பி படிச்சான், எப்படி அவனுக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சிச்சு? அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். இந்த யூத ஜனங்கள் வந்து இன்னைக்கு பிரசித்த பெற்றவர்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க, பாபிலோன் தேசத்துல அடிமையா இருந்தாங்க, மேதியா சாம்ராஜ்யத்துல அடிமையா இருந்தாங்க, பெர்சியா சாம்ராஜ்யத்துல அடிமையா இருந்தாங்க. அல்லேலூயா. கடைசியில கிரேக்க சாம்ராஜ்யத்துக்குள்ள அடிமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யத்துல அடிமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பழிக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த வேத வசனங்கள் சாதாரண வசனங்கள் அல்ல. இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, ஒரு வர்த்தக லாபம் என்னிடத்துல தாண்டி வந்து அது என்னுடையதாகுமானால் எனக்கு அந்த கல்வியை கொடுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க, அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியத்தை எனக்கு நீங்க கொடுங்க. எதை வச்சு நம்ம ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தேவன் உன்னுடனே இருக்கிறார். உண்மையிலேயே பெலிஸ்திய தேசத்துல ஒரு அண்ணன் விதை விதைச்சாங்க. யாரு? அவனுடைய விதையை ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். அந்த நாட்கள் எந்த நாள்? செழிப்பு நாட்களா, வறட்சியின் நாட்களா? பஞ்ச நாட்கள். தம்பி, ஒரு பேனா, ஒரு பேப்பர் போதும் வாழ்க்கையவே மாற்று. எக்ஸாம்பிள் எழுதுற ஒவ்வொரு வரிகளும் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. என்கிட்ட எங்கள் அம்மா அப்பா சேர்த்து வைக்கல, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சம்பாதிக்கலை, எங்கள் அம்மா அப்பா பெரிய படித்தவங்க அல்ல, ஆனால் எனக்கு இந்த பேனாவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதுதான் நம்ம ஆசீர்வாதம். எனக்கு இந்த நோட் புக்கை கொடுத்துருக்கிறார். நான் 10th படிக்கிறேன், எனக்கு 5 சப்ஜெக்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் எப்படி படிக்கிறேன்? என்கிட்ட அந்த ப்ராஃபிட்ஸ், இந்த லாபம் வந்து நாட் ஓன்லி பிஸ்னஸ், நாட் ஓன்லி மர்ச்சன்ட், நாட் ஓன்லி ஏதாவது ஒரு சின்ன வேலை, அப்படி இல்லை. எந்த காரியத்திலையும் ப்ராஃபிட், லாபம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா, வரும். ஆமென். அந்த பாடல் வரிகளில் எவ்வளோ இருந்துச்சு பாருங்க. சிங்கத்தினுடைய குகையில தானியேல் நின்ற, ஒண்ணுமே யாருமே இல்லை. ஜூக்கு போகும்போது கூட அது கெரிச்சிச்சுன்னா எப்படி இருக்கு? பயமா இருக்கு. முகத்தை பார்த்தாலே எவ்வளவு பயமா இருக்கு. அப்போ நேரடியாக சிங்கம் முன்னாடி நினைச்சுன்னா அந்த தானியேலுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அங்க அவருடைய சிங்கத்தினுடைய வாயை கட்டி தேவன் அவரை காக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. நீ சப்போஸ் நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் எப்படி நிறைவாக்குறாரா பாருங்க. சங்கீதம் 89 ஒரு வசனம் இருக்கு, 19வது வசனம். எதையுமே இந்த வசனங்களின் அடிப்படையில் நீங்க எந்த குறைவிலையுமே நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தினை வாயிலாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. பாருங்க 19 வாசிங்க. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யும் சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். இது முழுக்க முழுக்க யாருடைய அனுபவம்னா தாவீதினுடைய அனுபவம். பாருங்க, தாவீதுக்கு அவருடைய தகப்பனா ஒரு சின்ன வேலையை கொடுத்திருந்தார். ஒருவேளை அந்த நேரத்தில் அது பெரிய வேலை. ஆனா பார்க்கும் பொழுது ஒரு கொஞ்சம் ஆடுகளை தாவீதுக்கு கொடுத்து அந்த ஆடுகளை வனாந்தரத்துல மேய்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. மேய்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த ஆட்டு தொழில்ல, அந்த மேய்ப்பன் தொழில்ல இந்த தாவீது எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறார். நிறைய அதுக்கு சான்றுகள் இருக்கிறார். ஆமா, அந்த இஸ்ரவேலர்களுக்கு குல தொழிலே இந்த தொழில் தான், ஆடு மேய்க்கிறது. அவங்க அப்ப ஆடு மேய்க்கும் பொழுது இவர் ஆடு மேய்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது இவர் யாரை புகழ்ந்து பாடுகிறார்? தேவனை புகழ்ந்து பாடுகிறார். அப்ப நீ இப்பவுமே பார்த்துக்குங்க, சினிமா பாடல்கள்லாம் ஃபெயிலியர் தான். ஏன்னா பாடக்கூடிய பாடல் யாரை தான் புகழ்ந்து பாடணும்? தேவனை புகழ்ந்து தான் பாடணும். ஆமா, பெண்ணையோ அல்லது பெண் ஆணையோ புகழ்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஆமா, மூச்சு போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? சுரேஷ்னா சொல்லுவாங்க பாடிப்பா, அப்படிதானே? அப்ப புகழ்ச்சி யாருக்கு? தேவனுக்கு. அதனாலதான் இந்த கீர்த்தனை பாடல்கள், பழைய பாடல்கள், சாரால் நவரோஜி அவர்கள் எழுதிய பாடல்கள், நடராஜ முதலியார் இவங்கெல்லாம் எழுதின பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமே அதுதான். ஆமாம், சாரல் நவராஜ் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க. யாராவது நம்மளை அனுப்ப வருவாங்களா, வீட்டில் இருந்து வருவாங்களான்னு சொல்லி பார்க்கும்பொழுது யாருமே வரல. ஒன்று அவங்க என்ன பாட்டு எழுதுறாங்க? என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. இந்த பாடல் அவங்க எழுதும் பொழுது பாருங்க எந்த மனநிலைமையோடு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒருவேளை பழைய பாடலை போல இருக்கலாம், ஆனால் அந்த பாடல்கள் இன்றைய வரைக்கும் கிரியை செய்கிறது. தேவனை குறித்து உயர்த்தின பாடல்கள், தேவனை குறித்து உயர்த்தி பாடின பாடல்கள். சொல்றாரு பாருங்க, தாவீது குறித்து பார்க்கும் பொழுது சின்ன கொஞ்சம் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார். ஆனா இந்த வனாந்தரத்துல மேய்க்கும் பொழுது அன்னைக்கு ஒருவேளை வறட்சி நிமித்தமாய் புல்லெல்லாம் இல்லை, அதனால லீபனோன் காட்டுக்குள்ள போய் இந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது கொடிய விலங்குகள் அந்த ஆடுகளை நோக்கி வருகிறது. அந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் இந்த ஆடுகளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு கூலிக்கு நியமித்ததான மேய்ப்பன் அல்ல, தன் ஜீவனை கொடுத்து மேய்க்கக்கூடிய மேய்ப்பன். அதனாலதான் இதெல்லாம் அடிப்படையை வைத்து தான் இயேசு சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன். ஆட்டை மேய்ப்பதில் இருக்கிற அனுபவத்தை பொறுத்து தான் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்க இதை கல்ச்சுரல் கான்டாக்ட் அப்படிம்பாங்க, கலாச்சாரம் பண்பாடுகளுடைய பின்னணியில் இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆடுகள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஒரு மேய்ப்பன் எப்படி அதை கேர் பண்றாரு, எப்படி அதை பத்திரமா அந்த எல்லா ஆட்டையும் தண்ணியில தாண்டி அங்க அக்கறையில சேர்க்கிறாரோ, அதெல்லாம் அடிப்படையில வச்சுதான் நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லாத்துக்குமே இந்த கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கும். அந்த அடிப்படையில இந்த வேத வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது ரொம்ப என்ன இருக்கும்? சுவராசியமா இருக்கும். இதை நம்ம அறிந்து கொள்வதற்கு தான் பிபிலிக்கல் ஹெர்மனாட்டிக்ஸ், வேதாகம விளக்க இயல். அல்லேலூயா. ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது அவைகள் வேகாதிருப்ப, அக்கினி ஜுவாலை உன்மேல் சற்றாதிருக்கும். அதனாலதான் இது அடிப்படையில தான் பேதுருவை பார்த்து சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயா. ஒரு ஆட்டிடையன் ஒரு ஆடுகளை மேய்க்கிறதை போல என்ன செய், நீ மேய்ப்பாயா, அதன் மேல் அக்கறை கொள்ளுவாயா. அது சில நேரங்கள்ல அது படிக்கும் பொழுது பாருங்க, ஒரு இமைப்பொழுதுல 1 செகண்ட்ல
அந்த ஆடுகளெல்லாம் விட்டுட்டு மெய்ப்பன் அப்படி மறைஞ்சி போவாராம். அது ஒரு செகண்ட்ல அது காணலன்னு சொல்லி தேடுமா. அது அடிப்படையில் வைத்து அந்த வசனங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்ன உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அவர்கள் செய்கிற தொழிலை வைத்தே, அவர்கள் செய்கிற என்ன தொழிலை வைத்து, அவர்களுடைய பண்பாடு, சமூகம், என்ன காரியங்கள் அவர்கள் பழகி இருக்கிறார்களோ இஸ்ரவேல் ஜனங்கள், அதை வைத்து தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அதே வசனங்கள். அதனாலதான் இயேசு ஒவ்வொரு வரியில சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். எவ்வளவு வார்த்தைகள் சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்துக்கு நேராக வருவோம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்ய தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஊழியர்களுக்கு கூட சில உதவும் கரங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உருவாக்குறார். உதவி செய்யக்கூடிய, சகாயம் செய்யக்கூடிய சக்தி சௌரியவானை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள் காலேஜில் வெறுமையாய் போய் சேருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். கிடைச்சி அவங்க படிச்சுட்டு வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய ஊழியர்கள் அப்படி ஊழியர் செய்கிறாங்க. ஆண்டவரை அறியாத குடும்பங்களிலிருந்து எப்படியோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பைபிள் காலேஜினுடைய கேட் வரைக்கும் போய் அங்கே ஃபீஸை கட்டுறதுக்கு வழி இல்லாமல், சோப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், சீப்பு இல்லாமல், துணி இல்லாமல் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்பான்சரில் படித்து ஊழியராகி வெளியில் வந்து எனக்கு பெரிய பெரிய திருச்சபைகளை ஸ்தாபித்தவர்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம இதெல்லாம் குறித்து என்ன, இதெல்லாம் குறித்து நம்ம படிக்கும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம்? நீ கவலைப்படாத, அல்லேலூயா, நீ பயப்படாத, கர்த்தர் எப்படியோ ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆமாம், அங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு போகும்போது, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும் பொழுது எல்லாரும் என்ன யோசிப்பாங்க? ட்ரெயினில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா? இன்னைக்கு பாருங்க, இங்கே திருச்சபையிலேருந்து இங்கே நம்ம திருச்சபையிலேருந்து பைக்கில் கூட எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு வராங்க இல்லையா? சைக்கிளில் கூட போயிட்டு வராங்க. அப்போ ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யுது? நடக்குது. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. பேனாலாம் ஒரு நேரங்களில் பார்க்கும்போது நம்ம படிக்கும் பொழுது ஒரு பேனா இருக்கிறதே பெருசு. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு பேனா வாங்கணும், பேனா வேணும், பேனா வாங்கணும்னு சொல்லுது. அதுலேயும் என்னென்ன மாடல்லாம் கேட்குது பாருங்க. பென்சில் பாக்ஸாக கேட்குறாங்க. ஒரு நாளில் நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது எவனாவது இந்த நெட்டையை பென்சிலை வச்சுருப்பானா, குட்டையை வச்சுருப்பான், இவ்வளோ தூரம் வச்சுருப்பான். இவ்வளோ தூரம் வச்சு எழுதுறது கணக்கெலாம் இருக்கும். நல்ல ஷார்ப்னர் இருக்காது. எவனோ கொஞ்சம் வசதி உள்ளவங்க கிட்ட நடராஜா பாக்ஸ் வச்சுருப்பான், ஸ்கேல் வச்சுருப்பான். எக்ஸாம் எழுதும் போது அந்த பெஞ்சிலேருந்து ஸ்கேல் இங்கே வரும், அங்கேருந்து பென்சில் இங்கே வரும். அவர் வந்து வாத்தியார் கேட்பார், இதெல்லாம் கொண்டு வர்றது இல்லையா? ஸ்கெட்சு நம்மக்கிட்ட 1-2 ஸ்கெட்சு தான் இருக்கும், மேக்ஸிமம் அந்த பிளாக் இருக்கும். சில பிள்ளைகள்லாம் பார்க்குறேன், வசதி உள்ள பிள்ளைங்கள்லாம் இப்படி கொண்டு வருங்க. நான் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த ஒரு எல்லா பிள்ளைகள் கையிலையும் இஷ்டத்துக்கு பென்சில் இருக்குது. கிரையான்ஸ் எல்லாம் உண்மையில பார்த்ததே இல்லை. ஏதோ பணக்கார வீட்டு வெளிநாட்டு பிள்ளைங்க வந்து கிரையான்ஸ் தான் இருக்கும். நம்மெல்லாம் தமிழ்நாடு அரசு மேல்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, இதெல்லாம் பள்ளி படித்து பல பள்ளிகளை பார்த்து தான் அப்படி தான் வந்தோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. நோட்டு வாங்கணும், இன்னமா நோட்டு எழுத வாங்கணும், டெய்லி நோட்டு வாங்கணும், பேனா வாங்கணும், கிரையான்ஸ் வாங்கணும். அதில் மாடல் வேறு அந்த கலரிங் பண்ணுறது பாருங்கள், எல்லாம் மாறி போச்சு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதுக்கு இதெல்லாம்? இந்த வசனம்லாம் நீங்கள் தொழில் செய்யும் பொழுது, படிக்கும் பொழுது, ஆண்டவரை இப்படிப்பட்ட வாக்குகள் எல்லாம் எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. என் மேல் அக்கறை கொண்ட தேவன், எனக்காக பசும் பூண்டுகளை ஆயத்தப்படுத்தின தேவன், எனக்காக ஒரு சௌரியமான ஏற்படுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வர்த்தகர்கள் இருந்தாலும் அவங்கள பார்த்து நீ கவலைப்படாத, உன் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல நிறைய காரியங்கள், நிறைய வசனங்கள் இருக்கு. உதாரணமா நீதிமொழிகள் 24-27 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 24வது அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. தம்பி மாரெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். ஆமாம்,
ஸ்தோத்திரம். 27வது வசனத்தை பாருங்க. வெளியில் என்ன எடுத்துட்டீங்களா தம்பி, எடுத்துட்டீங்களா? 24, 27 வெளியில் உன் வேலை என்ன செய்யும், எத்தனைப்படுத்து, பிளான் பண்ணு. அவுட் ஆஃப் த ஹோம், வீட்டுக்குள்ளேயே இல்லாம வீட்டு வெளியில போய் வேலையை எத்தனைப்படுத்து, அதனால ப்ரிப்பேர் பண்ணு, அரேஞ்ச் பண்ணு. அடுத்து வயலில் அதை ஒழுங்காக்கி, வயல்ல விளையும்படி, மாதம் மாதம் வருமானம் வரும்படி, ஒரு நிரந்தர வருமானம் வரும்படி என்ன செய், வயலில் ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. இல்லையா? எடுத்த உடனே வீட்டை கட்டல. வீட்டு கட்டுமான பணிக்கு என்ன தேவை, விசுவாசத்தில் அடிப்படையில் கட்டுவோம், அது வேற. ஆனா as a person, as a student, as a women, யாருக்கா இருந்தாலும் இந்த வேத வசனம் ரொம்ப பொருந்தும். வீட்டுக்கு வெளியில போய் வேலை என்னச்சு அரேஞ்ச் பண்ணு. சிறு வயதுல நமக்கு கொடுத்திருக்கிற பணி நல்லா படிக்கணும், அல்லது ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நம்ம என்ன செய்யும், கரெக்டா இருக்கும். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறவனை கண்டால் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஈசனுக்கு முன்பாக நிற்க மாட்டான், அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைங்கிறத குறித்து கவலை இல்லை. எனக்கு என்னதான் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் படிப்பு இருக்கு, கொஞ்சம் அறிவு இருக்கு, கொஞ்சம் பலன் இருக்கு, அதை வச்சு நான் என்ன செய்யறேன், வேலையில வெளியில போறேன், வேலையை தேடுறேன், வேலைக்கு உண்டான ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது இலவசமா ஒரு ஒண்ணுமே இல்லை, ஒரு பத்திரிக்கை போதும். டெய்லி வர்ற நியூஸ் பேப்பர் இருக்கு பாருங்க. இப்போ இளைஞர்கள் யாராவது நியூஸ் பேப்பரை வாசிக்கிறோமா? வாசிக்கிறீங்களா தம்பி? எந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு, ஒரு 2 நியூஸ் பேப்பர் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது பார்த்தீங்களா? ஏன்னா ஃபோன்லேயே வந்துடுறீங்களா? பத்திரிக்கையில சாதாரண ஒரு சின்ன புக்கில் எவ்வளவோ முக்கியமான விஷயங்களை போடுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நம்ம பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தால் தான் படிக்கணும், கை நிறைய காசு இருந்தால் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. நான்லாம் சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகிட்ட, லட்சங்களையோ ஆயிரங்களையோ நம்ம நினைறதில்லை, கட்டுறதில்லை. நீங்கள் மெரிட்டில் வந்துடணும். இன்னைக்கு சின்ன வயசில் வாசலில் கொண்டு போய் விடுவோம், கூப்பிடுவோம். நாளைக்கு உங்களுடைய ஓன் ஃபீட்டில் நீங்கள் நிற்கணும். மெரிட்டு தான் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரணும். அதுக்கு என்ன தேவை? அல்லேலூயா. காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் லட்சங்களை கட்டுறதோ ஆயிரங்களை கட்டுறதோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சபைகளுக்கு ரொம்ப தேவை. சபையே தேவன் இந்த பூமியில ஸ்தாபித்தார், ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு, நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கு, நல்ல அதிகாரிகளை உருவாக்குவதற்கு, நல்ல ஊழியர்களை உருவாக்குவதற்கு, நல்ல மேய்ப்பர்களை உருவாக்குவதற்கு. அல்லேலூயா. கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். அவன் என்ன செய்வான், செருபாபேல அங்கிருந்து பெர்சியா தேசத்திலிருந்து அனுப்புவான், நெகேமியாவை அனுப்புவான், எஸ்ராவை அனுப்புவான். ஆலயத்துக்கு அஸ்திபாரங்கள் போடப்படும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு விழிப்பா இருக்கணும்னு பாருங்க. இந்த வேத வசனங்கள் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. சாதாரணமா ஒரு சின்ன நியூஸ் பேப்பர்ல எவ்வளவோ விஷயங்களை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்க போனீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போனீங்கன்னா, பேங்க் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா, ஒருவேளை ஊழியத்துக்கு கிடைச்சா நீங்க அங்க போயிருங்க. போகும்பொழுது இந்த சின்ன சின்ன ஸ்டாண்டர்டில் படிக்கிற அநேக கொஸ்டின் தான் அதில் வரும். நான் அட்டன் பண்ணி பார்த்துருக்கிறேன். எஸ்பிஐ பேங்க் எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்துருக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி பார்த்துருக்கிறேன், யூபிஎஸ்சி தான் போகலை. இல்லையா? நம்ம சும்மா போய் அட்டன் பண்ணுறது தான். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படிதானே பிரதர்? நான் சொல்றது கரெக்டு தான். அப்போ சின்ன பிள்ளையில நீங்கள் படிக்கிறது, அப்போ நான் கைக்கு என்ன நேரிடுகிறதோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, முழு பலத்தோட செஞ்சுட்டு இப்படியெல்லாம் வேலைக்கு பின்னாடி போய் எல்லாத்தையும் ஒழுங்காக்கி, நேரங்களை வீணடிக்காம ஒழுங்காக்கி, அதுக்கப்புறம் நீ இப்படிலாம் செய்யும் பொழுது நம்ம ஏசாயா 45 பார்க்குறோம், என் கரத்தின் கிரியைகளுக்கு நீ கட்டளையிடு. இல்லையா? கட்டளையிடு. இன்னைக்கு அது செய்யறது இல்லை பாருங்க. சொல்றேன், இந்த கூட்டம் பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல இருந்து அந்த இடத்துல வரும்போது உண்மையை சொல்றேன், நல்ல ஆராதனை நடந்துக்கிறேன். தேவ பிரசனத்தை உணர முடியாது. அதனால அந்த இடத்துல நின்று ஆண்டவர் இடத்துல ஆராதிக்க முடிய ஆண்டவர் உதவி செஞ்சேன். ஒருவேளை அது ஒரு அற்பமான கூட்டம்லாம் இல்லை,
சாதாரண கூட்டம் அல்ல. ஒரு சின்ன கூட்டத்திலிருந்து நல்ல ஆண்டவர் வேத வசனங்களை சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களுக்கு பாரு, அந்த தம்பி கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்பதான் கொட்டாயை விட்டு கொஞ்சம் கீழே குடிக்கிறார். இவ்வளவு நேரம் அப்படியே முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் பேசுறது அல்ல, இந்த வசனம் ஒருவேளை உனக்கு புரியுதோ புரியலையோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த வசனங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, வேலை பாஸ்டர் காலங்கள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா, சிஸ்டருடைய காலங்கள் பசங்கள்லாம் வளர்ந்து பெரிய சபை கட்டாங்களோ, எல்லாம் விட்ட சபையை அப்பா வச்ச சபையை போட்டு போவாங்களோ தெரியும். அது ரெண்டாவது விளையாட்டுக்கு சொல்றேன். ஆனா இந்த கட்டடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் இருக்கு பாருங்க, இது சாட்சி சொல்லும். அல்லேலூயா. ஒண்ணு உதாரணம் எடுத்துங்க. சாட்சி கல் சாட்சி சொல்லும், கல் கூப்பிடும், உத்திரம் என்ன செய்யும், சத்தமிடும். அல்லேலூயா. எந்த பொருளுக்கும் ஒரு என்ன இருக்கு, ஒரு உயிர் இருக்குது. ஒரு ஆளை நேசிக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆள் படித்தவங்களோ படிக்கலையோ, பெரியவங்களோ சிறியவங்களோ, அந்த ஆளை நேசிக்கிறீங்கன்னா ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து அந்த ஆளுக்கிட்ட இருந்து உங்களுக்கு நேசம் வரும், அன்பு வரும். ஒரு ஃபோனை நல்லா நேசித்து பாருங்களேன், அந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன் 100 ரூபாய்க்கு. நம்பவே மாட்டீங்க. அந்த நான் 100 ரூபாய் லேப்டாப் வச்சு எவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணேன் தெரியுமா? பெரிய பெரிய ஒர்க்கெல்லாம் அதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன காரியத்தை வச்சு, எனக்கு இன்னைக்கு அந்த ஃபோன் இந்த ஃபோன் இல்லை, 3315 நோக்கியா ஃபோன். இந்த நோக்கியா ஃபோனை வச்சு இந்த ஒரு எஸ்டேட்டில் போய் எங்கள் தாத்தா இருந்தாங்க, கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருக்கும் பொழுது அங்கேயே மொபைல் எஸ்டிடி நடத்தினேன். அல்லேலூயா. பிஎஸ்என்எல் கார்டு மட்டும் தான் இருந்துச்சு. அங்கே உள்ள சிம்மை வாங்கி 1250 ரூபாய்க்கு சிம்மை வாங்கி, நான் ஏன் சொல்ல வரேன்னா, சின்ன ஒரு விஷயம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த இன்னைக்கு இளைஞர்களிடத்திலும் சரி, கிறிஸ்தவர்களிடத்திலும் சரி, வேத வசனத்தின் மேலுள்ள பற்றுதல், வேதத்தின் மேல உள்ள வாஞ்சை ரொம்ப 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 குறைவு. அந்த வசனம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கின்ற பொழுது அவ்வளவு நமக்கு பிரயோஜனமான காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க உதாரணமா பாருங்க, இந்த கற்கள் கூப்பிடுறத யோசுவா கடைசி அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், கடைசி அதிகாரத்துல யோசுவா சொல்றாரு பாருங்க, இந்த கற்களை நாட்டி இது சாட்சியாகும் அப்படின்னு சொல்றாரு. தம்பி எடுங்க, 24வது அதிகாரத்துல 26வது வசனத்துல இது கடைசி வார்த்தைகள். யோசுவா மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த கோத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே இடத்தை கொடுத்துட்டு கானான் தேசத்தை பங்கிட்டு கடைசியில பேசும் பொழுது 26வது வசனத்துல இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, எடுத்துட்டீங்களா, எல்லா ஜனங்களையும் நோக்கி, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது, இந்த கட்டிடம் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது. அல்லேலூயா. இடம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரே இடத்துல நீங்க போய் ப்ரேயர் பண்றது, ஒரு இடத்தை வழக்கமாய் ப்ரேயர் பண்ண வைக்கிறது, வழக்கமான நேரத்தை ப்ரேயருக்கு வைக்கிறது. தானியேலை குறித்து பார்க்கிறோம், தான் முன்பு செய்த ஒழுந்த வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து, ஜன்னலை திறந்து, ஏன்னா அதை ஏற்கனவே சாலமோன் பிரதிஷ்டையில தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு இந்த ஜெபத்தெல்லாம் ஏறடிப்பார். எங்கேயாவது போய் அவருடைய சந்ததிகள் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அடிமையாகிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கே அறிவு ஞானம் புத்தி இருந்ததுனால மற்ற ஜனங்கள், மற்ற ராஜாக்கள் இந்த இஸ்ரவேலர்களை பார்த்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஞானம் அறிவு புத்தி இருந்தால் எங்களுக்கு கூடவே என்ன வரும், உங்களுக்கு வராது, மற்றவங்களுக்கு உங்க மேல என்ன வரும், போட்டி பொறாமைகள் எல்லாம் வரும். அப்படி எப்படியாவது இந்த போட்டி பொறாமை வரும்பொழுது அவங்களை அடிமைப்படுத்தணும்னு விரும்புவாங்க. நிறைய ஆபீஸ்ல நடக்கும், சரி, அடிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்போ சாலமோனுக்கு ஏதோ ஒரு ஞானம் பின்னாட்கள்ல இதை வாசித்திருக்கீங்களா? பின்னாட்கள் இப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அவங்க இந்த ஆலயத்தை நோக்கி அவங்க என்ன செய்யும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க அவங்களை விடுவிப்பீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தத்துல அவர் ஜெபம் பண்ணுவார். அதே நேரத்துல இதே நேரம் நீங்க எங்க போனாலும் கூட இங்க இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்தை பார்த்து ஜெபம் பண்ணலாம். நம்முடைய ஜெப வழக்கம், ஜெப நேரங்கள் ஏதாவது ஒரு கிரியைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. தான் செய்து வந்த முன் வழக்கத்தின்படியே
வழக்கமான நேரம், இது என் ஜெப நேரம். இப்போ நான் கூட அதை ஃபாலோ பண்ண முடியல. இது ஜெப நேரம், இந்த நேரத்தில் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் ஃபோனை சைலண்டில் போட்டு நான் என்ன செய்யணும், எந்த நேரத்தில் கூட எந்த இடத்துல இருந்தால் கூட என்ன செய்யலாம், வேலையில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு 2 to 3 ஜெப நேரம். உடனே ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டு என்ன வேலை செஞ்சாலும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம ஜெபிக்க இருக்கலாம். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய ஆன்மா, இந்த ஆன்மா என்ன செய்யுது தெரியுமா, கரடுமுரடான உள்ளது, முரடான சுவாபங்களை கொண்டது. நம்ம எல்லாம் நல்ல நம்ம கொஞ்சம் ஜெபிக்காம விட்டுட்டோம், கொஞ்சம் சர்ச்சைக்கு வராமல் விட்டுட்டோம். ஒரு வாரம் சர்ச்சைக்கு வராமல் விடுங்க, அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வராத ஒரு சூழ்நிலை உருவாகும். அங்கேயே விட்டுட்டேங்க, மறுவாரம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அப்போ கொஞ்சம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுதான் இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் அப்படியே பிளாக் ஸ்லைடர் ஆகிட்டாங்க. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, ஆனால் மெய் கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் இப்படி சொல்லிடுவோமே, மெய் கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டோம், 100 கிறிஸ்டினாக இருக்க மாட்டாங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை இணைஞ்சு நான் ஒரு சபையில் இருக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேங்கிற அந்த 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 சிந்தையோடு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று சர்ச்சுக்கு போகிறோம் வாரம், மெய்யான இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை என்னால் சுதந்திரிக்க முடியுதா? இல்லை. வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறை நமக்குள்ள இருக்குதா? உண்மையிலே சொல்லுவோம் தம்பி, போனை நேசிக்கிறோமா இல்லை இந்த வேத புத்தகத்தை நேசிக்கிறோம்? நமக்கு ஊழியத்தில் இருக்கிறோம், கண்டிப்பாக வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். இல்லைன்னா பிழைக்கவே முடியாது. கஞ்சி ஊற்ற மாட்டார் ஆண்டவர், தண்ணி கொடுக்க மாட்டார். அப்போ எப்படியாவது இது ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு, யாருக்காக இருந்தாலும் சரி. நமக்கு மற்றவங்களுக்குன்னு வரும்பொழுது நம்ம எதை நேசிக்கிறோம் சொல்லுங்க? போனதால நேசிக்கிறோம். அப்போ இன்னைக்கே இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இது என்ன ஜிபி, 4GB 5GB, இது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் தேவையை உருவாக்கிக்கிட்டான். பால் விலை 3 ரூபா ஏறிச்சுன்னா முக்கு சந்தையில் போய் உண்ணாவிரதம் இருக்கணும். ரீசார்ஜ் பண்ணும்போது 50 ரூபா ஏற்றினானே, எங்கேயாவது போய் போராட்டம் பண்ணுறோமா? இல்லை எங்கே தான் போய் போராட்டம் பண்ணணுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். 5 ரூபா ஏற்றிருச்சுன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது, ஏதாவது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி போராட்டம் நடத்த போகிறோம், எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி சொன்னவங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கூட்டு போகாட்டினாலும் 2 போலீஸாக அனுப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ரீசார்ஜ் பணம் ஏறுது, 50 ரூபா ஏறுது, நீ நாளைக்கு 100 ரூபா ஏறும், ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். எல்லாமே நம்ம செக்யூர்டாக அதுக்குள்ளே இருப்போம். இந்த ஃபோனுக்குள்ளே யாருமே கேட்க முடியாது, எங்கே போய் பெட்டிஷன் கொடுக்கணும்னு தெரியாது. ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா ஜிபே ஒர்க் ஆகாது. அப்போ எவ்வளோக்குள்ள சூழ்ச்சியாக இல்லை இது டெவலப்மெண்ட்டான்னு நமக்கு தெரியலை. ஆனால் அந்த நிபந்தனைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். வேதத்தை கேளாத ஜெபம் அருவருப்பாங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான். நிறைய பைபிள் காலேஜெல்லாம், பெரிய பைபிள் காலேஜெல்லாம் படிச்சுட்டு தியாலஜிலாம் படித்து பேசும்பொழுது நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வேதத்தை நம்ம இருதயத்தில் எழுதுங்க. சில நாள் இரவுகளை அப்படியே பைபிள் எடுத்து தூக்கி நெஞ்சில் வச்சு, என்ன இங்கே தலையில் வச்சா அறிவு கூடி போகும். அப்போ அது ரொம்ப பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுகிற மாதிரி ஆகிடும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இருதயத்தில் எழுதுனா ஒரு சின்ன வார்த்தையை மற்றவர்களுக்கு சொன்னால் கூட அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் பாருங்கள், இந்த வார்த்தை எனக்கு ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தை கிடைக்காம எத்தனையோ பேர் சூசைட் பண்ணுறாங்க. ஒரு 27 வயசு பொண்ணு திருப்பூரில், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? பேப்பரில் பார்த்துருப்பீங்க. 300 பவுன் நகை எல்லாம் கொடுத்து அவங்க திருமணம் பண்ணாங்க. கடைசியில் திருமண வாழ்க்கையில் சோகம் சமாதானம் இல்லாமல் அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க. பேப்பரில் வந்த நியூஸை நான் வாசிக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆறுதலற்றவளே, தேய்ச்சிரவற்றவளே, நீ பாலாக்கப்பட்ட தேசம் எனப்படாமல் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாயாக. ஒரு ஆண்டி கிட்ட போனா, ஆண்டி இந்த வசனம்லாம் உண்மையா, என் மனசுக்கு இப்படி இருக்குதே, அண்ணன் அங்கிள் எனக்கு இப்படி இருக்குதே. பாஸ்டர், எதுக்கு ஒரு பாஸ்டர் ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க? எதுக்கு ஒரு இடத்த கொடுத்து? சாதாரணதல்ல இந்த கட்டடம், இந்த ஊழியங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் பெரிய விஷயம். இந்த கட்டடங்கிறது பெரிய விஷயம். ஒரு கட்டடத்தை, ஒரு இடத்த இன்னைக்கு வாங்க முடியுமா? ஒரு கட்டடத்தை வாங்க முடியுமா?
முடியாது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆளை கூட்டி சேர்க்க முடியுமா? சரி, ஒரு ஊழியர் உருவாக முடியுமா? ஒரு ஃப்ளைட்டை வாங்கிடலாம், ஒரு பைலட்டை வாங்க முடியுமா? என்னென்னலாம் படிக்கணும் இல்லை லூயா. ஒரு பாஸ்டர் உருவாவதற்கு அந்த அந்தகார இருள் இருக்கிற ஆதிக்கத்தை முதல்ல படிக்கணும், வேதத்தை படிக்கணும், ஆட்களை படிக்கணும். வெள்ளையும் போட்டிருப்பாங்க, பர்ஸில் ஒன்றும் இருக்காது. இல்லை லூயா. பாஸ்டர்ஸ் வண்டியில் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்து தள்ளிட்டு போன பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. முன்னாடிலாம் சோழனா பையை போட்டுட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் போட்ட சட்டையை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாங்க, எவ்வளவு தூரத்தில் சைக்கிளில் போனாங்க. இல்லை லூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிற அப்பா, நான் முகஸ்துதிக்காக சொல்லலை, அப்பா அவங்க 20 வருஷம் சாதாரணமாக உருவாகிக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, பட்டினியில் இருந்திருப்பாங்க. சில ஊழியக்காரர்களாக இன்னைக்கு காரில் போகிறாங்க, இன்னைக்கு ஏளனமாக சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பெரிய வசதியாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க கஷ்டத்தை வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பைசாவுக்கு ஒரு 10 ரூபாய்க்காக ஒரு 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 ஊழியர் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டேன், டீ குடிக்கிறதுக்காக இந்த வீடு விசிட்டிங் போனால், அங்கே போனால் ஒரு டீ கிடைக்குமே தம்பி, இந்த ஊழியங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அல்சர் வந்துருக்குது, சாப்பிட வழி இல்லாமல் கற்பத்தில் இருப்பாங்க, இது கன்சியூவாக இருப்பாங்க, சரியாக சாப்பாடு கிடைக்காது. டோரை திறந்து பார்ப்பாங்க, சத்துணவில் வேலை செய்கிற அம்மா மீதி சாப்பாடை கொண்டு வருமான்னு. அப்படி வளர்ந்ததுதான்ப்பா இந்த ஊழியம். அல்லேலூயா. 100 வருஷம் 200 வருஷம் ஊழியங்கள் அது வேற. இப்படிப்பட்ட கூட்டம் எல்லாம் அங்கே தான் பாருங்க, நல்ல பிள்ளைகள் வசனத்தை படிக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை தவிர இந்த இடத்துல தான் பாருங்க, நீங்க 5 பேர் இருக்கிறீங்க, 6 பேர் இருக்கீங்கன்னா இங்கே தான் ஒரு யோசேப்பு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தான் ஒரு தானியேல் இருக்கிறார், இங்கே தான் ஒரு தாவீது இருக்கிறார், இங்கே தான் ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 45:8 வாசிங்க. இந்த ஆதியாகமம் 45:8 போன வாரம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது கூட அந்த வார்த்தையை நான் சொன்னேன். குயிக்காக வாசிங்களேன், நேரம் ஆகிவிட்டது. ஆதலால் நீங்கள் அல்ல, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அவருடைய மனசுக்குள்ள இருந்து வார்த்தைகளை எப்படி சொல்றாரு பாருங்க. இவ்வளவோ கொடுமை பண்ணின தன் சகோதரர்களுக்குள்ள எப்படி பேசுறாரு பாருங்க. வாசிங்க தம்பி. தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அந்த அதிபதி இங்கதான் இருக்கிறார். ஒரு யோசேப்புக்குள்ள பார்வோனுக்கு தகப்பன். ஃபேரா அப்படிங்கிறது எகிப்து ராஜாவுக்குள்ள பட்ட பெயர். ஃபேரா, பார்வோன். அது பார்வோன் 1, பார்வோன் 2 இங்கே ஹெராட், ஏரோது 1, 2 சரியா. அப்போ அவ்வளோ பெரிய அன்னைக்கு எகிப்து சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிற கிங் கிடையாது, அவங்க கிங் கிடையாது, ராஜா கிடையாது, அவங்க பேரரசர், பெரிய பெரிய அரசர்களுக்கு அரசர். அல்லேலூயா. நிறைய கிங் இருக்கிறாங்க, ஆனா அவங்க பேரரசர். அவருக்கு இவர் யாராம்? தகப்பன். கிரேட் பாருங்க, தகப்பன். அப்ப தகப்பன்னா பெரியாள் சின்னாள் வித்தியாசம் இல்லை. உங்ககிட்ட அந்த வல்லம் இருக்கு, உங்ககிட்ட அந்த வேத வசனம் இருக்கு, ஞானம் இருக்கு, எந்த காரியத்தையும் சாமர்த்தியமா செய்யக்கூடிய பலன் இருக்குன்னா நீங்க பெரியவங்களுக்கே இங்க யாரும் தகப்பன் தான். எத்தனை வயசுல யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார்? 17 வயசுல. 13 வருஷத்துக்குள்ள அவருக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி. என்ன வளர்ச்சின்னா பக்குவம். எந்த பக்குவம்னா ஒன்று சிம்பிளா எடுத்துக்கோங்க, ஒரே வரியில தேவனை பற்றிய ஒரு அறிவு. அவ்வளவுதான். அல்லேலூயா. நோவிங் அபவுட் காட். தேவனை குறித்ததான ஒரு அறிவு, வேற ஒண்ணுமே கிடையாது. தேவன் இருக்கிறார், அவர் தேடுதலுக்கு தகுந்த கைமாறு அளிக்கிறார். கிச்சனுக்கு போறேன், அங்க தேவன் என்னை பார்க்கிறார். பெட்ரூமுக்கு போறேன், அங்க தேவன் என்னை பார்க்கிறார். என் வாலிப வயசுல என் நிறை குறைகளை தேவன் பார்க்கிறார். பணத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? எல்லாம் அவர் சொன்ன கதையெல்லாம் பார்க்கும்போது, யோசிப்புடைய கதாபாத்திரத்தெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாம் உள்ளம் உடைஞ்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. செட்டில் ஆகிடலாம், அந்த பெண்ணை கரெக்ட் பண்ண செட்டில் ஆகிடலாம், அவருக்கு எல்லா ராஜ மரியாதை கிடைச்சிடும். ஆனாலும் தூக்கி எறிந்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் என் வீட்டை எங்கும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பார்க்க. எனக்கு படிச்சா மறந்து போவேன் உண்மையிலே. ஆனால் படிக்க முயற்சி பண்ணி பார்ப்பேன். நான் புத்தகத்தை எடுத்து வச்சு பார்ப்பேன். நான் முயற்சி பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய முயற்சியை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். படிக்காமே இருந்தால் அவர் எப்படி பார்ப்பார்? முயற்சி பண்ணாமே இருந்தால் எப்படி பார்ப்பார்? எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீதுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் தகப்பனாலே மறக்கப்பட்டான். சாமுவேல்ங்கிற ஒரு பெரிய கெஸ்ட் வீட்டுக்கு வந்த பொழுதும் தாவீது என்ன செஞ்சார்? நீ போ. அவன் சின்ன தம்பி தாவீது, அவன் வேண்டாம், ஆட்டை போய் பார்க்க சொல்லு. அப்படிதான் சொல்லியிருப்பாரு. நம்ம தான் இலக்கியத்துல வாசிக்கிறோம், மெய்ப்பன் அப்படின்லாம் வாசிக்கிறோம். அங்கே எப்படி பேசியிருப்பாங்க? புலக்கையில பேசியிருப்பாங்க. அவன் ஆட்டை போடு, அனுப்பு. சாமுவேல் வராரு, மற்றவங்களை கூப்பிடு, உட்காரவே விரி. ஆனா அற்பமா எண்ணப்பட்டவரை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல வேத வசனங்களை நம்ம இருதயத்தில் ஆண்டவர் எழுதுறாரு தம்பி. அல்லேலூயா. நான் பெரிய சொற்பொழிவா பேசல, பெரிய எலக்யூஷன் ஸ்பீக்கரா பேசல. எங்கேயோ தாண்டி வர்த்தக லாபம் வீட்டில் வந்து தங்கும். அல்லேலூயா. தாண்டி வரும், பல தடைகளை தாண்டி வரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் என் மேல அக்கறையா எப்படி தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். என் மேல அக்கறை உள்ள தேவன், என் மேல கரிசனை உள்ள தேவன், நீ பயப்படாதே என்று சொன்னவன். இதெல்லாம் அடிப்படையில தான் நீங்க பயப்படாதீங்க, நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம். இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்